ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அமிர்தி ஜூவை ரீச் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்களா அமிர்தி ஜூ. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே முதல்ல ஃபோட்டோ இருக்கும். முதல்லாம் பயங்கரமாலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு முதல்ல இருக்கும். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன மாதிரி அப்படியே சிலை மாதிரியே இருக்கும். நாங்கள் போக சொல்லலாம் சிலை மாதிரி தான் இருந்திருக்கு. நீங்கள் வந்துருக்கு சொல்ல அந்த முதல்ல நகுந்துருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே உள்ளே போனோன்னா போய் பார்த்துட்டு வரலாம். உள்ளே மான் இருக்குது, அதுக்கப்புறம் ஆமை இருக்குது, அப்புறம் மயில் இதெல்லாம் இருக்குது. புலி சிங்கம் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேணால் இந்த மான், இந்த முதலை, ஆமை, மயில், கொக்கு இதெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே மிருகங்களோட கப்புள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க நார்மல் டேஸில். சிரிச்சா எனக்கு சிரிப்பேன்டா. நான் என்ன கம்பளெல்லாம் ஊத்துட்டுக்கிறேன், முடியெல்லாம் இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணிட்டுக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. இப்போ நம்ம அமிர்தி ஜூ பார்த்துட்டோம். அப்படியே இப்போது அமிர்தி ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. உள்ளே வந்து இப்போது அங்கே வந்து அந்த மண் சுயல் மிஸ்டர் பாலாஜி எதோ சொல்லுவாங்களாடா, மண் சுயலா ஏதோ தான். அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மண் சுயல் வந்து அதிகமாக இருக்குன்றதுக்காக அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ளே போய் தான் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அது க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ப்ரைவேட்டாக வேணால் நம்ம இந்த ஊர் சைடு போகலாம், இல்லைனா இங்கே பக்கத்துலேயே ஒரு ஆறு மாதிரி போகும். அது உள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணலாம். பட் அது சேஃப் கிடையாது. இதுக்குள்ளே போனீங்கன்னா தான் சேஃப். பொங்கல் டைம், தீபாவளி டைமில் மட்டும்தான் இது உள்ளே விட்றாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸுக்குன்னு கேள்விப்பட்டால் அது உண்மையாக தெரில. சரி, ஓகே. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே அது என்னது ஜவ்வாது மலைக்கு நம்ம கிளம்ப போகிறோம். இது ஃபுல்லாக பாறாங்கல் தான். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அமிர்தி ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வர தண்ணி அப்படியே செம்மையாக இருக்குது. கரெக்டாக காலைல டைம் என்ன ஆச்சு பாடலடா 9 மணி ஆகுது. இந்த தண்ணி சவுண்டு இப்போதான் சூரியன் உதயமாகி கொஞ்சம் நேரம் ஆகுது. செம்ம ஃபீலுங்க நிஜமாக. நான் விளையாட்டுக்கெலாம் சொல்ல, சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இதே தண்ணியில் உட்காந்து தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஜவ்வாது மலைக்கு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரெட்டு ஜாம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா கை அழுக்காக இருக்கும். பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, கவலை இல்லை. இல்லை அப்படியே கழுவிக்கலாம். அதில் எவன் கைவிட நான் அப்படியே கூட சாப்பிட்டுக்கிறேன். கையில் மண் இருந்தால் வரும். புரியல. கையில் மண் இருந்தால் கூட பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிறேன் அப்படியே கூட. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். பாருங்க, அந்த ஜூஜுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கேருந்து அங்கே பார்த்துச்சு. இப்போ தண்ணியில் வந்து நின்றுட்டு அங்கேருந்து வர முடியல. நீ கவலைப்படாத ஜூஜு. இது வந்து நாங்கள் மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் வேணும். இருந்தாலும் 2 எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. அது நம்ம ஜூஜுக்கு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா. ஏதோ நம்மளால முடிஞ்சது. இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து நேராக ஜவ்வாது மலைக்கு தான் கிளம்ப போகிறோம். எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்ப போகிறோம். பாலாஜி போவோமா? போமா. இங்கே வாடாதே. பாம்பு தோல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா பாம்பு தோல் எப்படி உரிச்சிட்டு போயிருக்கு பாருங்க. தலைவன் இவ்வளோ பெருசு இருக்கான். பெருசுரா இங்கே தான் தலைவன் உரிச்சிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம் ஜவ்வாது மலைக்கு. வாங்க போகலாம். மூங்கில்
காடுகளே. பாலாஜி போ. இது வந்து நான் உடைக்கல, ஆல்ரெடி உடைஞ்சிருச்சு. பயப்படுறியா குமார்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லா மூங்கில் மரம், மூங்கிலா ஆன மரம், மூங்கில் மரம். இது நான்லாம் உடைக்கல, ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. சும்மா மாசுக்கோசம் தூக்கினேன். எதோட கால் எடுக்கிறேன்டா? வேற ஏதோ அனிமல் தானே, ஆனா ஒண்ணுதான் இருக்குது. சிறுத்தையா இருக்குமா? டேய் சிறுத்தை வச்சிருக்கு, அது ஒரே ஒரு கால் தான் இருக்குது. காலா இல்ல கொம்பு நட்டு வச்சுக்கிறாங்களா தெரியல என்ன. இது பார்க்கறது உனக்கு எப்படி இருக்குது? கால் எடுத்து தர மாதிரி தானே இருக்குது. ஏதோ நீ கால் வைக்காத. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாலாஜி வந்து ஆராய்ச்சியில் இறங்கிட்டான். இப்போ இது எதோட கால் எடுத்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். விலங்குகள்லாம் பின்னாடி ஒரு இது மாரி வரும் பாரு, அதேதான்டா. இது காலை உள்ள போகுது, இந்த ஷேப் அப்படியே கரெக்டா இருக்குது. ஒரே கால் தான் இருக்குது, பக்கத்துல ஒரு கால் இருக்குது. இதோ இங்க பாதி கால் தான் இருக்குது உன் காலாண்ட. சரி ஆயிட்டு தெரியாது. ஒரு கால் விலங்கு எதுனா இருக்குதாங்கன்னு தெரியல. ஆனா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். இதோ இந்த மாதிரி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்தானதான் விலங்குகள் வந்து தண்ணி குடிக்க வரும். அந்த இடத்துல காலடி தடம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பாம்புடா இதடா எங்கடா? டேய் வண்டி சாமி, வண்டியில இருக்குதுடா. அடா போடா, பாம்பு பார்க்கும்போது பாம்பு மாரியே இருக்குதா? எது இதா? போடா டேய். இங்க பாருங்க, இது எந்த விலங்கோட காலடி தடம் தெரியல. விலங்கா பார்த்தலாம், இந்த லெஃப்ட் கால்லாம் பெருசா இருக்கு, உள்ள இறங்குது. பாருங்க, இந்த கால் மட்டும் பெருசா உள்ளே இறங்குது. இந்த கால் அப்படியே இருக்கு பாருங்க. வாங்க, இங்க ஒரு காலடி தடம் இருக்கா, இங்க இது அவ்வளோ தெரியல, இங்க லைட்டா இருக்கு. அதோட இங்க பாருங்க, பாருங்க இது பாருங்க, கரெக்டா இப்படி வருது. மானா இருக்குமா? இருக்கலாம். இது மானா இருந்தா கூட அப்ப இது என்னது பாருங்க. அதுவும் மானா இருக்கலாம், ஈரத்துல எடுத்து போய் சொல்லிட்டுக்கலாம்ல, தெரியல. பாருங்க, இந்த இடத்துல வந்து அது அந்த இந்த குதிரைக்கு கூட பார்த்துருப்பீங்களா, பின்னாடி கொஞ்சம் இதுவா இருக்கும், உள்ள அமுங்குற மாதிரி, அதே மாதிரி இருக்கு பாருங்க. மானா கூட இருக்கும். மானா என்னன்னு தெரில. ஆனால் ஒரு பக்கம் உள்ளே இறங்கிட்டுது. இன்னும் இது மழை டைமில் வந்து அப்படியே இறங்கிச்சானான்னு தெரில உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு இது தெரியாது. உங்கள் பார்க்குறவங்களுக்கு இது எதோட கால் எடுத்து தரோம் அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த சைடில் ஃபுல்லாகவே இந்த தண்ணி தான். அப்படியே ரோட்டில் போவோம். சைடில் இந்த படத்துலாம் பார்த்துருப்பீங்க, ரோடு இருக்கும், பக்கத்தில் ரயில்வே ட்ராக் போயின்னு இருக்குங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக இங்கே நதி தான். நம்ம அப்படியே இப்படி போக போகிறோம். வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் நம்ம நார்மலாக ரோட்டில் போகிற மாதிரி ட்ராவல் பண்ணியிருந்தோம். இனிமேல் நம்ம மலை மேலே ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் மலையில் உங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றி நாலா பக்கமும் மலை மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த மலையில் இருக்கீங்க, இப்போ எந்த மலைக்கு வந்தீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் இந்த மலையில் ட்ராவல் பண்ணி போக சொல்ல உங்கள் ரைட் சைடில் ஒரு போர்டு இருக்கும், உங்களோட லெஃப்ட் சைட்லேயும் ஒரு போர்டு இருக்கும். அது என்ன போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட குட்டி குட்டி கிராமங்கள் தான் அது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 10-15 வீடு இருக்கும், அவ்வளோதான். ஒரு குட்டி குட்டி கிராமம் தான் போகிற வழியிலலாம். மற்ற ஒரு 7-8 கிராமம் நாங்கள் பார்த்தோம். இந்த கிராமங்களுக்கெல்லாம் பஸ்ஸு பார்த்திங்கன்னா டைமிங் பஸ்ஸு தான். காலைல ஒரு பஸ்ஸு, மதியானம் ஒரு பஸ்ஸு, சாயந்தரம் ஒரு பஸ்ஸு, இந்த மாதிரி பஸ் தான் இங்கே இருக்குது. இதனால் ஒரு எமர்ஜென்சினா கூட நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ண முடியும். பைக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். கீழேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஜம்னாமுத்தூர். ஜம்னாமுத்தூரில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. போகிற வழி மட்டும்தான் இப்படி இருக்குது. பட் ஜம்னாமுத்தூரில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஜவாது மலைக்கு போயிட்டு 3 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்பர் 1 போட் ஹவுஸ், நம்பர் 2 வாட்டர் ஃபால்ஸ், நம்பர் 3 ஏஷியாலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அப்சர்வேட்டரி. இது போட்டால் வீணா கூட மிதப்புமா? புட்றா தள்ளு விட்டு ஏறிடா, வித்துருப்படா. கையில அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்க தான். டைமிங் தானா?
2 o'clock to 4:30.